ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். விதி என்று ஒன்று இருக்கிறதா என்று நீ நினைக்கிறாய். நீ நினைப்பதும் சரிதான். ஆனால் உன்னுடைய தந்தையாகிய நான் உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் குறைத்து உன்னுடைய விதியை மாற்றியமைப்பேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன்னுடைய விதியை மாற்றியமைக்கும் வேலையை நான் மிக சுலபமாக செய்வேன். உனக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது. உனக்கான நல்ல காலம் உனக்காகவே பிறந்திருக்கிறது. உத்வேகத்துடன் கூடிய நம்பிக்கையான நேர்மறை எண்ணங்களை நினைக்க துவங்கு. அப்போதிலிருந்து உன் மனதில் நினைத்த மாதிரியே நிறைவான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் குழந்தையே, கஷ்டங்களின் தாக்கத்தை தாங்கவே முடியவில்லையே, நான் என்னதான் செய்வது என்று புலம்பாதே. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ கஷ்டப்படுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்ப்பதற்காகவும் நான் உன்னுடன் பயணம் செய்து கொண்டே வந்திருக்கிறேன். நீ பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது அப்பொழுது நீ அடையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் மனவேதனையையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளையே, உனக்கு திகட்ட திகட்ட உன்மேல் அன்பை பொழிய உனக்கு துணையாக உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். பிள்ளையே, என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாத அன்பாகத்தான் இருக்கும். உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு ஏற்றப்பட்டு விட்டது. இனி உனக்கு எல்லாமுமே நல்ல காலம்தான். உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி எழுதுகிறேன். கவலையை விட்டொழிந்துவிடு. எண்ணங்களை பற்றி கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்கள்தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகளின் மீதும் கவனமாக இரு. ஏனென்றால் அந்த வார்த்தைகள்தான் செயலாக உருவாக்கப்படுகிறது. உன்னுடைய செயல்களையும் வைத்து கவனமாக இருக்க பழகு. அந்த செயல்கள்தான் உன்னுடைய பழக்கமாகவே மாறிவிடுகிறது. பழக்கங்களை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அவைதான் ஒழுக்கங்களாக மாறப்போகிறது, மாற்றியமைக்கப்படுகிறது. ஒழுக்கத்தை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அந்த ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வடைவதற்காக, வெற்றி அடைவதற்கான ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கிறது. எனக்காக யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது கூட. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்வது உனக்கே வேடிக்கையாக இல்லையா என் பிள்ளையே? சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார். எனக்கென்ன கவலை, எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று சொல்லிப்பார். உன்னுடைய வீண் பயமெல்லாம், உன்னுடைய வீண் கவலையெல்லாம் போய் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கும். நானே இங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றது எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டமோ துன்பமோ எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாம் மாறி ஒரு நாள் இன்பம் உன்னை வந்து சூழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் விதியையே மாற்றி எழுத என்னிடம் வல்லமை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியாதா என்ன? உனக்கு வந்திருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செய்த கர்மாவின் படிதான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை தீர்க்கமாக எதிர்த்து நின்று அந்த கர்மாவோடு வாழ பழகிக்கொண்டாலே நீ செய்த கர்மாவின் பலன்களெல்லாம் குறைந்து நீ உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு பிறக்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறாமல் போய்விடுமா? நிச்சயமாக மாறும். விழும்போது விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது எப்பொழுதும் தீமை செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதே, மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே என்று. உன்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு.
அப்பொழுது உன் மனமும் மகிழும். உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவின் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன்மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் அன்பு, பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். உன் எண்ணப்படி, உன்னுடைய சொற்கள் படி உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை உன் வாயால் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறிவிடும். மனிதனாக பிறந்த எவருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லவே உன் சாயப்பா இருக்கிறேன். நான் தினந்தோறும் வந்து தவறாமல் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் தினந்தோறும் உன் சாயப்பா கொடுக்கும் அறிவுரையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனதில் ஏற்படும் வேதனைகளாலும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும் தாங்க முடியாத துயரங்களினாலும் சில நிமிடம் சில நேரம் என் அறிவுரைகளை உன் காதில் விழுகிறது. ஆனால் உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த சமயம் அப்படி நிர்கதியாய் நிற்பது போல நிற்கும் சமயத்தை நீ உணர்ந்தால், உன் மனது புலம்புவதைப் போல நீ உணர்ந்தால், உன் மனது வேதனையாக இருப்பது போல நீ உணர்ந்தால், அந்த நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக என் முன் வந்து உட்கார்.
உட்கார்ந்து கொண்டு என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுகப் பிடித்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை அந்த நிமிடமே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன் மனதில் ஓடும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தேவையில்லாத மன சஞ்சலங்களையும் உன் மனதிலிருந்து அழித்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய தடை கற்களாகவே இருக்கிறது. காரணமில்லாமல் என்னுடைய முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. இனி நீ கேட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டு நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். என்னுடைய வார்த்தைக்கு யாருமே மதிப்பளிக்கவே இல்லையே என்று நீ ஏக்கத்தோடு என்னை பார்த்து கேட்கிறாய். வருந்தாதே என் பிள்ளையே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் உன்னை விட்டு விலகியவர்கள்தான் வருந்த வேண்டுமே தவிர நீ வருத்தப்படவே கூடாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும். உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற ஊர் காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும். எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டி கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், என் வாக்கை பின்பற்றுபவர்கள்தான், என்னுடைய அறிவுரை கேட்பவர்கள்தான் நான் அவர்களுக்குத்தான் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கட்டளைப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாக்கை தவிர நான் வேறு எதையும் செய்யவே மாட்டேன்.
அப்படி இருக்கையில் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை தடைகளும் போராட்டங்களும் என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கிறதே என்று நீ எதை நினைத்து வருத்தக் கொள்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றியமைப்பேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கர்மாவினால் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடைசி நொடி போதும் உன் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு வேண்டியதை நீ வேண்டக்கூட வேண்டாம், என்னிடம் பிரார்த்தனையாக வைக்கக்கூட வேண்டாம். உனக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து எப்பொழுதும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும் எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிவிடுகிறாய். நல்லதை நினை. அதே போல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000 பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளி விடுவார்கள். இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் சரிசமமாக எண்ணிவிடாதே. அனைவரையும் நல்லவர்களாகவே எண்ணிவிடாதே. நமக்கு எப்படி நல்ல பயன் நடக்கும் என்று தெரியாது. ஆனால் எப்படியும் நடக்கும் என்று நம்பலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதையும் இலகுவாக நம்புவது சிலரின் இயல்பு. நீ அழகாய் இருக்கிறாய் என்று சொன்னால் அதை நம்புகிறோமோ இல்லையோ, சொல்கிறவன் மீது நமக்கொரு நம்பிக்கை வந்து விடுகிறது. நம்பகமான கடை, நம்பகமான நிறுவனம், நம்பகமான மனிதர் என்று தம்மை பிறர் நம்ப செய்யும் முயற்சிகளில்தான் இந்த உலகமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. நம்புவதென்பது ஒரு எண்ணமாக இருக்கிறதே தவிர நம்பிக்கையாக எதுவுமே இல்லை. இரண்டில் எதுவாயினும் அது பூரணமாகவும் முழுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் விருப்பம். அதுதான் உனது நிம்மதிக்கு உதவும் என்பது உன் சாயப்பாவின் வாக்கும் கூட. அவற்றோடு சந்தேகமும் சேர்ந்து பயணிக்கவே கூடாது. நம்பிக்கையோடு சந்தேகம் பயணித்தால் வீண் மன உளைச்சல்தான் உண்டாகும். நம்புவது உன்னை சார்ந்தவர்கள் மீதான உனது எண்ணம். அந்த எண்ணம் வளர்ந்து திட நம்பிக்கையாக திகழ வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்பிக்கையாகவே மாறிவிடும். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள் தான் குழந்தையே. ஒருவர் உனக்கு செய்யும் தவறு, அதனால் நீ எவ்வளவு வருத்தப்படுகிறாயோ அதைதான் நீ மற்றவர்களுக்கு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. வேலை பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், எனக்கிருந்த வழக்கு பிரச்சனை, குடும்ப உறவுகளில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் என்னை விடுவித்து என் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டு பண்ணிவிட்டீர்கள் சாயிநாதரே. நான் இதுநாள் வரை எதற்காக ஏக்கத்தோடு இருந்தேனோ அதை அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கி கொடுத்து விட்டீர்கள் என்று என்னிடம் வந்து ஆனந்த கண்ணீர் சொரியத்தான் போகிறாய். நான் உங்களிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள். என்னுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து நான் முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டேன்.
கடனெல்லாம் அடைத்துவிட்டு நான் இப்பொழுது சேமிக்கும் அளவிற்கு எனக்கு செல்வத்தை வாரி வாரி கொடுத்துள்ளீர்கள் என்று நீங்கள் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் நானே எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத தருணத்தில் எனக்கு கொடுத்துள்ளீர்கள் என்று என்னிடம் வந்து சொல்லப் போகிறாய். நானுமே என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு எனக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. நான் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது என் பிள்ளைகள் கூறுவார்கள் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன். இப்படி சாயியே சர்வதம், சாயியே அனைத்தும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பிள்ளைகளிடம் தினமும் நித்தம் அவர்களுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொடுத்துதான் கொண்டிருக்கிறேன். தினம் அனைவருடைய வாழ்க்கையையும் மாற்றத்திற்கான அத்தனை வழிகளையும் நான் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் என் பிள்ளையாகிய உனக்கும் நல்ல விஷயம் நடைபெறப் போகிறது. கூடிய விரைவில் உன் மாற்றத்துக்கான நேரமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும், தோல்வி அடைந்தவனும் இடம்பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம்பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு. எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு. தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. அதுபோலத்தான் வாழ்க்கையே முடியும் வரை நமக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று. பேராசை முடிகின்ற இடத்தில் மகிழ்ச்சி துவங்க ஆரம்பிக்கிறது.
புன்னகை துவங்கும் இடத்தில் வாழ்க்கையும் துவங்க ஆரம்பிக்கிறது. அதே போல அன்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அனைத்துமே கிடைக்கின்றது. உப்பையும் உறவையும் அதிகமாக எடுத்தால் உணவும் சரி உறவும் சரி கசந்துதான் போய்விடும். எனவே எதையுமே அதிகமாக யோசிக்காதே. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்பதில் மட்டுமே உன் சிந்தனையை செலுத்து. மிகப்பெரிய மாற்றம் உன்னை தேடி வரும். இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. என் அன்பு குழந்தையே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. ஆனால் வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். வேறு எவராலும் உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. முயற்சி செய்து கொண்டே இரு. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை எப்பொழுதும் கைவிடாது, கைவிட்டும் விடாது. நம்பிக்கையோடு இரு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் வருவது இருளில்தானே வருகிறது. இப்படி மாற்றி சிந்தித்துப் பார். என் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று ஒருபோதும் நீ வருத்தப்படவே மாட்டாய். வாய்ப்புகள் உன்னை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால் திரும்பி பார்க்கும் நீ விரும்பப்படியே, நீ விரும்பியபடியே அந்த வாய்ப்புகள் உன்னை திரும்பி பார்க்கும். உன்னிடமே வந்து அந்த வாய்ப்புகள் சேரும். நீ சேர வேண்டிய இடத்தில் உன் இலக்கை முடிப்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரும் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எட்டாததையும் எட்டி பிடிக்கலாம். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முயற்சி செய்து கொண்டே இரு. உன் இலக்கு மிக சரியானது என்றால் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே அள்ளித் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஒளியாக உன் நம்பிக்கை உன்னுடன் இருந்தால் தோல்வி என்ற இருள் முற்றிலுமாக உன்னை விட்டு அகன்றே விடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருந்து விடாதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைபந்தாய் எப்பொழுதும் இருக்க பழகு. இல்லையென்றால் அனைவரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை கால்பந்தாய் எரிந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக கடந்தே போய்விடலாம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்கான விடிவு காலம் நிச்சயமாக இன்று வரவில்லை என்றால் நாளை வரும். நாளை வரவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து அடைந்தே தீரும். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டி பிடிக்கலாம்.